அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சத்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய கேள்விகள் இருக்கோ நீங்கள் அதில் டைப் பண்ணி அனுப்பலாம். அப்படி அனுப்பிச்சிங்க பட்சத்தில் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் February 3, 2023 வெள்ளிக்கிழமை, சுபக்கிருத்து வருடம் தை மாதம் 20ஆம் திருநாள், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, திரையோதசி திதி வளர்பிறை, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம், பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணத்தை இன்றைய நாள் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரங்கிறது பேசிக்கலாக ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது. நல்ல விஷயங்கள், சுபகாரியங்களை பற்றி ஃபோனில் பேசினாலும் சரி, நட்பு வட்டாரங்களில் பேசினாலும் உடனடியாக நடக்கும். ஒரு சில பேருக்கு பணம் வருவாய் ஆன்லைன் மூலியமாக வரும். யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், அவர் ஆன்லைனில் பணம் போட்டு விட்டுறார். குழந்தைகளுடைய நலன் கருதி நிறைய நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய ஏற்றத்தையும் கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பேச்சு திறமை மிக அபாரமாக இருக்கும் சொல்லலாம். நல்ல விஷயத்தை மட்டுமே பேசுவீங்க, கௌரவமான விஷயத்தை மட்டுமே பேசுவீங்க. ரொம்ப கீழிறங்கி எதுக்கும் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க, ரொம்ப கீழிறங்கி எதுவும் பேச மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக லட்சணம் நல்லா இருக்கிறதும் பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும், வீட்டில் சௌகரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக புது முயற்சிகளை எடுத்து அதில் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கப்படுது. அதே மாதிரி இன்றைய நாள் அந்த லக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ண போகிறதுன்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. அதனால் உங்களுடைய லைஃப்பில் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக மாறப்படுதுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. குழந்தைகளுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்காக, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சுப செலவுகள் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், மெயினாக வேலை நிமித்தமான பயணங்களும் அலைச்சல்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாயந்தரம் 8 மணிக்கு அப்புறம் முடிஞ்சால் நல்லா தூங்குங்க. அந்த அலைச்சல் கம்மியாச்சுனாவே நீங்கள் நல்லா ஃபிட் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விதங்களில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க, பெரிய ஒரு ஆர்டர் கிடைக்கும், பெரிய ஒரு மனுஷரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யாருமே செல்ல முடியாத இல்லை இயங்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் மட்டும் போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லலாம். ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை மூத்தவங்களாக இருக்கலாம், அவங்க மூலிமா உங்களுக்கு பெரிய ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பல விதங்களில் ஏற்றங்களும் பல விதங்களில் அனுகூலங்களும் காணக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். வேலைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார போகிறீங்க. வேலைகளில் நிறைய விஷயங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றம் அனுகூலம் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக சிஸ்டம் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பயணங்கள் நிறைந்த ஒரு தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு
இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றமும் அனுகூலமும் காணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் கெத்தாக நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் அங்கத்தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் தேன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசேஷமான பலன்கள் இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னே சொல்லலாம். ஏன் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் முடியாதுன்னு மற்றவங்க நினச்சிருக்காங்களோ அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு பெரிய மரியாதை கொடுப்பாங்க, கௌரவ பிராப்தம் கொடுப்பாங்க. முன்னோர்கள் அனுகிரகம் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கப்படுது, தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படுதுன்னா நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் மட்டுமே நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படுத்து தூங்குவீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப யோகமான பலன்கள் இருக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் வேலைகளில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு நடப்பது அப்படிங்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு, மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும். ஆனால் தட்டி தட்டி போய் அதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்துருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காததான் நிறைய நடக்கும். யாரா இன்றைய நாள் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஃபாலோ பண்ணால் கிடைக்காது, ஃபாலோ பண்ணலைன்னா கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரிவர்ஸில் இருக்கணும். ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்க, ரன்ராஷ்டிரம் உங்களை ஒன்று மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செல்ஃபி எடுத்து போடுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் உங்களுடைய சோஷியல் மீடியாலையும் போடுங்க. அந்த சந்திராஷ்டமம் காணப்படும். ஏன்னா 8க்கு 8ஆம் பாவங்கிறது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம்னா செல்ஃபி ஃபோட்டோகிராஃபி. தன்னை பற்றி கோல் சொல்லுதல்னு சொல்லுவோம். அது யாரும் சொல்ல வேண்டாம், நம்மளே சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக முடிப்பீங்க. பெரிய மனிதரை ஒருத்தர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும். நிறையா மக்களை சந்திப்பீங்க. கம்யூனிகேஷன்ஸு கான்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு ஒரு தடையே கிடையாது, ஒரு அளவே கிடையாது. அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சீதா பிராட்டி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் அந்த தடைகள் தாமதங்கள்லாம் காணாமல் போயிடும். ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காகவும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை உருவாகும் உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப ரூல்ஸ் பேசுவீங்க. இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் பண்ணணும். அந்த ரூல்ஸுங்கிறது பர்ஃபெக்ஷனை குறிக்கிறது. அந்த பர்ஃபெக்ஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றவங்க மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்தளவுக்கு எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன். எல்லோருமே மனுஷன்தான். அதனால் அந்த பர்ஃபெக்ஷனுங்கிறத ஒரு லிமிட்டில் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாமல் ஈகோ ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துட்டாவே போகிறோம். இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக லோன்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மெயினாக தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். அதனால் நிறைய பேர் பாட்டு கச்சேரி நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது, குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறது, குழந்தை பிராப்தம் உண்டாகிறது, கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படுறது. சும்மா போய் ஒரு செயின் எடுத்துன்னு வரலாமேன்னு போவீங்க. ஆனால் தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன திருப்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்ஸ்க்கெலாம் அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுபத்துவமான ஒரு நட்சத்திரம். அதனால் இன்றைய நாள் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் பிராப்தமாகும். தாய் கூட நல்ல ஒரு உறவு வரும். அதாவது இந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அது ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, 4ஆம் பாவகம்ங்கிறது எப்பவுமே ஒரு
நிலையான பாவமாக இருந்தாலும் தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு காரகத்துவம் வந்து சந்திரன். அதனால் அது நிலையில்லாத ஒரு கிரகம். அதனால் மனப்பான்மை மாறிண்டே இருக்கும். ஆனால் இன்றைய நாள் ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறது. நல்ல பொருளாதார ஏற்றம் ஏற்படும். நிறையா பேருக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கும். மாணவிகளுக்கு சென்டம் வாங்க போகிறீங்க. நல்லா படிப்பீங்க. போர்டு எக்ஸாம்ஸ் வேறு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. அபாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு கண்டிப்பாக அதிக கொலஸ்ட்ரால் ஃபுட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப திடமான பதார்த்தங்களை தவிர்ப்பதும், நிறைய லிக்விட் கண்டென்ட் எடுத்துக்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் அந்த அதிருஷ்டமான வாய்ப்புகள், லக் ஃபேக்டர், பாக்யஸ்தானம் எப்படி வேணால் சொல்லலாம். யாருக்கு நல்லா இருக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு அடி தூளாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.